யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபரை பதவி விலக்க வேண்டாம் என தெரிவித்து இன்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இதேவேளை எழுந்துள்ள பிரச்சினை குறித்து கலந்துரையாடுவதற்காக வடக்கு மாகாண பணிப்பாளர் எஸ். உதயகுமார், ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் இன்று கல்லூரிக்கு சென்றிருந்தனர். உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபரை பதவியிலிருந்து நீக்க வேண்டாம் என வலியுறுத்தி மாணவிகள் சிலர் நேற்று மாலையில் இருந்து உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். கல்லூரியில் சிறந்த நிர்வாகத்தை முன்னெடுக்கும் தற்போதைய அதிபரை அந்த பதவியில் இருந்து நீக்கி வேறு ஒருவரை நியமிக்க கல்லூரியின் நிர்வாகம் முயற்சிப்பதாக மாணவிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எங்களோட பிரின்சிபல் தான் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு பெர்ஃபெக்டா இருப்பா, அதை நாங்க முழுமையா நம்புறோம். அந்த ஒரு ரீசனால தான் நாங்க சரி, எங்களோட பேரண்ட்ஸ் சரி முழுமையா நம்பி நாங்க வந்து இங்க இருந்து இந்த போராட்டத்தை நாங்க தொடர்ச்சியா நடத்துறோம். பிரின்சிபலை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்குது. இப்ப வரப்போற பிரின்சிபலுக்கு அதுகளை எதிராக செயல்படையில இருக்கிற பிரின்சிபலை தற்சமயம் மாற்ற வேணாம்னு சொல்லி உளவியல் ரீதியா இந்த பிள்ளைகள் வந்து இப்ப பாதிப்படைஞ்சிருக்குது. பிள்ளைகளே சந்திக்கவோ வியாவல் வைக்கிறதுக்கோ அவகாசம் கொடுக்கவும் இல்லை. என்ன விவரம் என்று தெரியாது. அப்ப தொடர்ந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு இந்த பிரின்சிபலை இருக்கிறதுக்கு தாங்கள் தாரதாக முதல் மிஷனால வாய் மூலம் சொன்னவ. ஆனா இப்ப அதுக்கு எதிர்மாறா நிக்கணுமா. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த மாணவிகளில் ஒருவர் இன்று மயக்கமுற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார். எவ்வாறாயினும் சிகிச்சைகளின் பின்னர் அவர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். இதேவேளை யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரிக்கு முன்பாக இன்று முற்பகல் கூடிய மாணவிகள், பழைய மாணவிகள் மற்றும் பெற்றோர் தற்போதைய அதிபருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். 192 கால வருட சரித்திரத்தில் ஆக 8 அதிபர்கள் மாத்திரம் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அதிபரும் கிட்டத்தட்ட 70 வயதுக்கு கிட்ட இந்த சேவையாற்றி இருக்கிறார்கள். அவர் 60 வயதை எட்டிவிட்டார். அன்னுடையால் அவர் சேவையிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பாடசாலை நோட்டீஸ் போர்டிலே வேகன்சி அப்ளிகேஷன் ஒன்று போட்டிருந்தார்கள். திருமதி மில்ஸ் அவர்கள் தனது சேவையை பாடசாலைக்கு கொடுக்கலாம், தான் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று திரு தியாகராஜா அவர்களுக்கு அறிவித்தார். இன்டர்வியூ போர்டிலே திரு தியாகராஜா, திருமதி தியாகராஜா, திருமதி சுமந்திரன் அவர்களின் ஜூனியர், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பிரின்சிபல், இவர்கள் தான் அந்த இன்டர்வியூ போர்டிலே இருந்தார்கள். தொடர்ந்தும் இந்த அதிபர் இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இது முன்னரும் வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள். அதிபர்களுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது காலங்கள். இவருக்கு மாத்திரம் இப்படி செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதேவேளை வடமாகாண கல்வி பணிப்பாளர் எஸ். உதயகுமார், ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் இன்று உடுவில் மகளிர் கல்லூரிக்கு சென்று அங்கு கடமையாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடினர். மாகாண கல்வி பணிப்பாளர் பிரதான நுழைவாயில் வழியாக வெளியேற முற்பட்ட போது மாணவிகள் கோஷம் எழுப்பினர். நேற்று வந்து ப்ரொவின்ஷியல் டைரக்டர் வாரன்னு சொல்லி அவர் இன்றைக்கு தான் வந்தார். இன்றைக்கு வந்து அவர் இப்போ எங்களுக்கு சொன்ன வந்து ப்ரொவின்ஷியல் டைரக்டர் வந்து அவர் எந்தவித முடிவுமே எடுக்கலாமல் போய் கடைசியாக வந்து எங்களுக்கு ஆளுநற்ற செயலாளர் வந்து எங்களுக்கு இப்போ எங்களுக்கு சாதகமாக ஒரு முடிவு எடுத்து தாரன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். இதை பற்றி அந்த போர்டாக்களோ சம்பந்தப்பட்ட ஒருவருமே இதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் தெரியல. மாகாண கல்வி பணிப்பாளர் இந்த நாள் எங்கள் பாடசாலை வந்திருந்து ஆசிரியர்களோட கலந்து ஆலோசித்தார். ஆனால் நாங்கள் மாணவர்களாகிய நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆனாலும் அவர் வந்து பிள்ளைகளுக்கு முன்னாலேயோ ஊடகங்களுக்கு முன்னாலேயோ கதைப்பதை அவர் விரும்பவில்லை. இப்போது அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறது உங்களோட உரிமை இல்லை, உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் போய் கதைக்கிறது அது பிரின்சிபல்லாம் பார்க்கணும். மற்றது வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுற அவ்வளோ பேர் லிவிங் சர்டிஃபிகேட் ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படியுங்கோ அப்படித்தான் அவர் தந்த தவிர எங்களோட பிள்ளையர் சார்பாக அவர் எந்த ஒரு விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பாடசாலையின் அதிபரை பணியிலிருந்து நீக்கும் முயற்சிக்கு எதிராக கடந்த சனிக்கிழமையும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது.